ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் இந்த ஒரு ப்ளக்கினை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வேர்ட்ப்ரெஸ்க்கு ஈஸியாக எஸ்இஓ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டை லாகின் பண்ணிவிட்டு ஆட் ப்ளக்கினுக்குள்ளே போயிட்டு ரேங்க் மேத் எஸ்இஓன்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த இந்த லோகோ போட்டு ரேங்க் மேத் எஸ்இஓன்னு வரும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ண சொல்ல லாகின் கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதில் உங்களால் ரீடைரக்ஷன்ஸ், ஹெச்டி ஆக்சஸ், robot.txt எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேஜை எடிட் வித் எலமெண்ட்டை குத்தி எடிட்டர் பேஜுக்கு போயிடுறேன். இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எஸ்இஓ நியூ ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். அதில் எடிட் ஸ்னிப்பட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யூஆர்எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணுறதுன்னு அதிலே ஷோ ஆகிருக்கும். அந்த இதில் சோஷியல் கிராஃபும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு இருக்கிற இடத்துல உங்களோட பிரைமரி கீவேர்டை போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கண்டிஷனுக்கு உங்கள் பிரைமரி கீவேர்டு மேட்ச் ஆச்சுன்னா செக் ஆகிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிரைமரி கீவேர்டை டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல் அண்ட் கண்டென்ட் அண்ட் H2 அண்ட் ஆல் டெக்ஸ்ட் அதெல்லாம் போட்டிருக்கீங்களான்னு இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் பண்ணும். கீழே இருக்கிற ரூல்ஸுக்கு உங்களோட பிரைமரி கீவேர்டு கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மினிமம் 80 வச்சுக்கோங்க. அப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இண்டெக்ஸ், ஃபாலோ அண்ட் தென் கேனானிக்கல் யூஆர்எல்லாம் உங்களால் கொடுத்துக்க முடியும். இன்னும் இந்த ப்ளகினில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. என்னால் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.